கோயிலுக்கு முன் வந்த நம்பாழ்வாரின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. பெருமாளே, எங்கே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல வேளை உன்னை பாட வந்துவிட்டேன். இதுவே எனது இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நெகிழ்ந்து பணிசைத்து உருக்கமாக பாடினான். எனவே பிரம்மராஜன் நம்பாழ்வாரை விட்டுவிட்டால் அவன் உயிர் பிரிந்து விடும் அல்லவா? இறைவனை இனிமேல் காண முடியாது என்று மிகவும் உருக்கமாக பணிசைத்து பாடினார் நம்பாழ்வான். உள்ளிருந்த அழகிய நம்பி பெருமாள் நம்பாழ்வாரின் குரலில் இருந்த சோகத்தை உணர்ந்தார். எதிரே நோக்கினார். ஆம், தாம் ஆட்கொள்ள வேண்டிய தனது பக்தனின் திருமுகத்தை தானே பார்க்காவிட்டால் பிறகு அவனுடைய பக்திக்கு தான் அளிக்கும் மதிப்புதான் என்ன என்று யோசித்தார். எம்மை நம்பாழ்வானான அவன் காணா இயலாது இருந்தாலும் அவனை நான் பார்த்து அனுப்புவேன். அவன் என்னை காண இயலாது இருந்தாலும் அவனை நாம் பார்த்து அனுப்புவோம் என்று எதிரே பார்த்தார். கொடிமரம் தடுத்தது. விலகினில் கொடிமரமே, என் பக்தன் என்னை காண வேண்டும், அதை விட நான் அவனை காண வேண்டும், விலகு என்று தனது பார்வையை தன் திருக்கண் கடாட்சத்தை சற்றே கொடிமரத்தை நோக்கி பார்வையாரை சற்று விலக்கினார். எம்பெருமான் அழகிய நம்பிக்கு தான் தன் பக்தர்களின் மேல் எப்பேற்பட்ட அன்பு, கருணை, பாசம், நம் மீது அளவற்ற கருணை கொண்டவர் தான் நம்முடைய பெருமான், நம்முடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் தான். தன் பக்தன் என்னை காணாவிடிலும் நான் அவனை கண்டு அவனுக்கு என் தரிசனத்தை கொடுப்பேன் என்று பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்குகிறார் எம்பெருமான். கொடிமரம் விலகிய அடுத்த நொடியே பளிச்சென்று ஓர் ஒளி உள்ளே இருந்து வெளியே வந்து நம்பாழ்வானை ஆற தழுவியது. கொடிமரம் விலகிய கோணத்தை நேர்ந்தெதிரே தன் கண்முன்னே தான் பார்ப்பது நம்பிதானா என்று உள்ளம் குதூகலித்தான் நம்பாழ்வான். அந்த பெருமாளின் கடாட்சம் நம்பாழ்வானுக்கு கிட்டியது. ஆகா, பெருமாளை நேரில் தரிசிக்கும் பேறு பெற்ற பின் வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? அச்சாவதார மூர்த்தியை நேரில் தரிசனம் கண்டாயிற்று. இந்த ஜென்மம் சாவல்யம் அடைந்து விட்டது. இந்த பிறவி பயனை அவர் எட்டிவிட்டார். இனி பிரம்மராட்சசனுக்கு மகிழ்வுடன் உணவாகலாம். நம்பாழ்வான் என்ற அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து இறைவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த சில கண தரிசனத்திலேயே முழு நிறைவடைந்தார். பேராசையற்ற பக்தி நம்பாழ்வானுடையது. இறைவனை காண முடியாமல் தன் ஆயுள் முடிந்து விடுமோ என்ற ஏக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது. அதைவிட தான் வாக்கு கொடுத்ததால் பெரும் பசியுடன் இருந்த பிரம்மராட்சசனை நோக்கி விரைந்தான். வாக்கு தப்பாதவராக எப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒருவில் ஒரு சொல் ஒருவில் என்று வாழ்ந்தாரோ அதை போல வாக்கினை தவறாமல் இருந்தார் பிரம்மராட்சசன். இப்படியாக தனது விரதத்தை முடித்துவிட்டு பிரம்மராட்சசனிடம் செல்ல முற்பட்டான். வந்த வேகத்தை விட செல்லும் வேகம் அதிகமாகவே காணப்பட்டது. நம்பாழ்வான் பிரம்மராட்சசனை நோக்கி வேகமாக செல்லும் போது ஒரு சுந்தர புருஷன் அவன் முன் தோன்றி, யாரப்பா நீ? எங்கு செல்கிறாய்? நீ செல்லும் திசையில் ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான், அங்கே போகாதே என்று கூறினான். நம்பாழ்வான், சுவாமி, அடியேனுக்கு அந்த பிரம்மராட்சசனை பற்றி தெரியும். நான் அவனுக்கு என் விரதத்தை முடித்துவிட்டு வருவதாக வாக்களித்துள்ளேன். ஆகவே அங்கு செல்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த சுந்தர புருஷன், நீ நினைப்பது போல் அந்த பிரம்மராட்சசன் நல்லவன் இல்லை. அவன் உன்னை தின்று விடுவான். வேறு வழியில் சென்று விடு என்று சொன்னார். நம்பாழ்வான், சுவாமி, சத்தியத்தை துறந்து உயிர் வாழ விரும்பவில்லை. நான் சத்தியத்தை துறந்து உயிர் வாழ விரும்பவே இல்லை. ஆகவே என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டினான். தன் உயிரான பிராணனை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன், தன் உயிரையே விட்டு கூட சத்தியத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்ன நம்பாழ்வாரின் வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் அடைந்த சுந்தர புருஷன், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து விட்டு சென்றார். அந்த சுந்தர புருஷன் வேறு யாரும் இல்லை, எம்பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் ரூபமான சாட்சாத் வராகமூர்த்தியானது. நம்பாழ்வானால் இந்த பிரம்மராட்சசனையும் ஒருங்கே கடாட்சித்து அனுப்புரையை எண்ணினார் வராகமூர்த்தி. நாம் அனைவரும் பக்தராக இருந்த ஆழ்வார்கள் போல் மங்களாசாசனம் செய்து பெருமாளை நாம் அவருடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் துவாரபாலகர்களாக இருந்தாலும், ராவணனாக இருந்தாலும், கம்சனாக இருந்தாலும் பெருமாளை பூஷித்தாவது அவரை எளிதில் சென்றடைந்தார்கள் என்று கூறுவார்கள். அதை போல பெருமாளின் கருணை ஒரு பிரம்மராட்சசனுக்கும் கூட சேர்த்து கடாட்சம் கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். நம்பாழ்வானும் பிரம்மராட்சசனின் இருப்பிடம் விட்டு சேர்ந்தார். இதோ உன் அனுமதியுடன் அழகிய நம்பி பெருமாளை வாயார பாடி நான் புனிதனாகி வந்துள்ளேன். ஆண்டாளாச்சியார் சொன்னாரே, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓயப்படையும் பூதருவான் என்றும் தீயினில் தூசாகும் என்று. அது போல பாவங்கள் எல்லாம் போய்விட்டது. நான் வந்துள்ளேன். எனது சரீரத்தில் உள்ள ரத்த மாமிசங்களை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் என்று கூறுகின்றார். பசியுடன் மிக பயங்கரமாயிருந்த பிரம்மராட்சசனுக்கு நம்பாழ்வான் வந்த பின்பு
பசியே இல்லாமல் இருந்தது. நம்பாடுவானை புசிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிரம்மராட்சசனுக்கு வரவே இல்லை. அதற்கு பதிலாக மற்றொன்றை நம்பாடுவானிடம் பிரம்மராட்சசன் கேட்டது. அது என்ன கேட்டது தெரியுமா? ஏன் அரணே, நீ நேற்றிரவு சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணரான அழகிய நம்பியை போற்றி பாடிய பாட்டின் பலனை எனக்கு கொடுத்தால் நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றது. நாம சங்கீர்த்தனத்திற்கு அவ்வளவு மகிமை உள்ளது. நாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்கிறோமே, அந்த நாம சங்கீர்த்தனத்திற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. அந்த பலனை அந்த பிரம்மராட்சசமே கேட்கிறது என்றால் நாம சங்கீர்த்தனத்தின் பலனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்பாடுவான், நான் கொடுத்த சத்தியத்தை காக்க வேண்டும், ஆகவே என்னை புசித்துக் கொள், நான் பாடிய கைசிக பண்ண இந்த பாட்டின் பலனை நான் கொடுக்க மாட்டேன் என்றான். அதற்கு பிரம்மராட்சசன், பாட்டின் பாதி பலனையாவது கொடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று மன்றாடியது. அதற்கும் மத்தியாக நம்பாடுவான், நான் உனக்கு கொடுத்த வாக்கின்படி வந்துவிட்டேன், நீ செய்த பிரதிஜைப்படி என்னை புசித்து விடு என்று கூறினான். பிரம்மராட்சசனும், அப்பா, ஒரு யாமத்தின் பலனையாவது கொடுத்து என்னை இந்த பிறவியான பிரம்மராட்சசன் ஜென்மத்திலிருந்து காப்பாற்று என்று மன்றாடியது. நீ பிரம்மராட்சசனாக பிறகு காரணம் என்ன, ஏன் இப்படி மன்றாடுகிறார் என்று கேட்டான் நம்பாடுவான். அப்பொழுது பிரம்மராட்சசனுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்தது. பூர்வ ஜென்மத்தில் நான் ராமண குலத்தில் பிறந்து எந்த அனுஷ்டானங்களும் இன்றி திருந்தேன். பண ஆசையால் யாகம் பண்ண எண்ணினேன். அப்பொழுது எனது பாவத்தின் காரணமாய் யாகத்தின் இடையிலேயே மரணமடைந்தேன். இப்பொழுது பிரம்மராட்சசனாக அடைந்து கொண்டிருக்கிறேன். தயை கூர்ந்து என்னை காப்பாற்று என்று நம்பாடுவானை சரணடைந்தது. தன்னை அண்டி அந்த பிரம்மராட்சசனுக்கு உதவ முடிவு செய்தார் நம்பாடுவான். அதன்படியே நேற்றிரவு கைசிகம் என்ற பண்பாடினேன். அதனால் ஒரு பலனை அப்படியே உனக்கு கொடுக்கின்றேன். அதன் காரணமாய் நீ ராட்சச ஜென்மத்தில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய், நீ மோட்சத்தை அடைவாய் என்று கூறினார் நம்பாடுவான். நம்பாடுவானின் வரத்தை பெற்ற பிரம்மராட்சசன் ராட்சச ஜென்மத்தில் இருந்து விடுபட்டு நல்ல குலத்தில் பிறந்து பகவத் பக்தனாக இருந்து மோட்சத்தை அடைந்தது. பிரம்மராட்சசன் கூட மோட்சத்தை அடைந்தது. நம்பாடுவானும் நெடுங்காலம் அழகிய நம்பி பெருமானை போற்றி பாடி கால முடிவில் பரமபதம் அலங்கரித்தார். அவர் திருநாடு அடைந்தார். ஸ்ரீரங்கத்தில் அரங்கலை அன்றாடம் ஆராதித்து வந்த பராசரப்பட்டர் என்பவர் இந்த புராணத்தை தெளிவாக விளக்கியதை கேட்டு அரங்கனே சந்தோஷம் அடைந்தார். அந்த அரங்கன் தான் பராசரப்பட்டருக்கும் பரமபதத்தை தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். ஆகையால் இந்த கைசிக புராணத்தை கேட்கும் நாமும் அந்த எம்பெருமானின் திருவடிகளிலேயே சேர்வோம், பரமபதம் அடைவோம், நமக்கும் அந்த வைகுண்ட பிராப்தி கிட்டும். இந்த பூலோகத்தில் நாம் வாழும் காலம் வரை எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு சகல செல்வங்களையும் நாம் பெற்று ஆண்டாள் நாச்சியார் பாடினாரே, நீங்காத செல்வம் நிறைந்து என்று, அதுபோல எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்வோம் என்பதற்காகத்தான் இந்த புண்ணிய தலத்திலே அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் முன்னிலையிலே நாம் அனைவரும் இந்த கைசிக புராணத்தை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் சுக்லபட்ச ஏகாதசி என்று எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் இந்த மகாத்மியம் இன்று வாசிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த மகாத்மியத்தை கோயிலுக்கு சென்று பெருமாள் முன்னோ அல்லது வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் முன்னோ சொல்கிறவர், அதை கேட்கின்றவர்கள் யாவரும் நாம் அனைவரும் இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் பெற்று அனுபவித்த பின் வைகுண்டம் அடைவார்கள் என்று பூமி பிரார்த்திக்க வராக பெருமாளே சொன்ன சத்தியம்தான் இந்த கைசிக மகாத்மியம். நம்பாடுவான் கால முடிவில் திருநாடு பெற்றார் என்ற ஸ்ரீ வரகமூர்த்தி மேலும் பூமாதேவியிடம் உரைக்கிறார். எவனொருவன் கார்த்திகை சுக்லபக்ஷத்து துவாதசி என்று நம் சன்னதியில் இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கின்றானோ அல்லது செவி மடுக்கிறானோ கேட்கிறானோ அவன் நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணிக்கொண்டிருப்பான் என்று பூமி தேவி தாயாரிடம் இந்த கைசிக மகாத்மியம் பற்றி எடுத்துரைத்தார் ஸ்ரீ வராக பெருமாள். பூமி தேவி தாயாரும் பகவான் சொன்னதை கேட்டு ஆனந்தம் அடைந்தார். இங்கு நம்முடைய சீதாதேவியும் ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறார். பாவங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் என்பதே இந்த வராக புராணத்தின் உள்ளீடான கைசிக மகாத்மியத்தின் சாரம். இந்த கைசிக ஏகாதசி என்று எம்பெருமானின் அனைத்து திவ்ய தேசங்களிலும் திருக்கோயில்களிலும் இந்த கைசிக மகாத்மியம் வாசிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் திருக்கோயிலிலே 365 வஸ்திரங்கள் எம்பெருமானுக்கு அன்று இரவு முழுவதும் சாற்றப்படுகிறது. திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் கைசிக ஏகாதசி சேவிக்கப்படுவதுடன் அந்த இரவு நாடகமாகவும் நடத்தப்படுகிறது. ஒருவர் பிரம்மராட்சசனாக
மறுபடியும் பல பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் சாராம்சம். உங்களுக்கு எம்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் உண்டாகட்டும் என்பதற்காக அவரே தந்த உபாயம்தான் இந்த கைசிக ஏகாதசி. முன்பெல்லாம் பூமி தேவி தாயார் சொன்னாராம், சுவாமி நீங்கள் மிகவும் கஷ்டமாக வடமொழியில் இருக்கும் ஸ்லோகங்களை எல்லாம் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், சாதாரண பக்தர்களுக்கு அவையெல்லாம் புரியவில்லையே என்ற பொழுது ஆண்டாளை அந்த பூமி தேவியை ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் செய்து திருப்பாவையின் 30 பாசுரங்களை மிக எளிமையாக தூய தமிழிலே சொன்னாராம். பகவத்கீதையின் சாரம்தான் திருப்பாவை என்று கூட கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த தேவி நமக்காக அந்த உபாயத்தை பெருமாளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பிறவியில் எல்லா கஷ்டங்களும் நீக்கி மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவித்து அனைத்து செல்வங்களையும் பெற்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் அருளையும் கருணையும் பெற்று ஆனந்த வாழ்வை நாம் அனைவரும் வாழ அவர் நம் அனைவரையும் வழிநடத்தி விடுவார் என்று நம்புகிறோம். அனைவரும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடிகளிலேயே என்றென்றும் சரணாகதியை வேண்டுவோம். ஆழ்வார்களின் வழியிலே நாமும் அந்த எம்பெருமானை வாயினால் பாடி மனதினால் சிந்திப்போம், நாம சங்கீர்த்தனம் செய்வோம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ வராகமூர்த்தியே நமக. திருக்குறுங்குடி அழகிய நம்பி திருவடிகளே சரணம். எம்பெருமானின் திருப்பாதங்களே சரணம். ஜெய் ஸ்ரீராம்.